ஜெய் பண்ண சொல்லுங்க எல்லாரையும்.
ഞാൻ മൂടി അടിച്ചുകൊണ്ടിരിക്കില്ല. அங்க
குட் ஈவினிங். நாளைக்கு உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். நான் இன்றைக்கு ஒரு செமினாரை போட்டுக்கிட்டு இப்போ தான் வந்தேன். அதான் லேட்டு சொல்லிட்டா போச்சு. ரைட், ஓகே. கடைசியாக இந்த காடி பார்த்து நாங்கள் கடைசியா எந்த கேள்வி பார்த்து நாங்கள் 23. ரைட், ஓகே. நாளை பொருளியல் எக்ஸாம். நாளைக்கு இரவு பேப்பர் கிளாஸ் இல்லை ராயல் காலேஜ். அங்கால செய்வோம். இப்போ இங்கோல வந்தாங்க பண்ணிக்கிறீங்களா? இங்கோக்கார ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இங்கோக்கார ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? லாவண்யா அவா வந்து கேட்கல. ஓம் சார், அது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு செமினார் நடந்ததாம் விளங்கல. ஸ்கூல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல செமினார் ஸ்கூல்ல நடந்ததாம். செமினார். அப்படியாமே? சரி. எந்த ஸ்கூல் ஆகும்? தெரியல சார். எத்தனாங்கடி பார்க்கணும்? 24 பார்க்கணும். அவாக்கு என்ன சூட்டு அனுப்பப்படையில கிடைக்கலையாமோ? அனுப்பினர் சார், கிடைக்கல. அதை அனுப்பியாச்சு. அப்ப அனுப்பியாச்சுன்னு அண்ணா கேளுங்க. உனக்கு செக்கிய நடக்கலுங்க. யார் யாருக்கு அனுப்பின அவன் அட்ரஸுக்கு கேளுங்க. அனுப்பின கேளுங்க. இல்ல, அனுப்பினதை வந்து போட்டோ எடுத்து அனுப்பினவர். அது இருக்கா? ஓ, இருக்கு. அவா சொல்லுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்க்கட்டும். சொன்னேன் சார். அப்ப நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வர சொன்னவங்களாம். சரி. எத்தனாங்கலி? 23ஆங்கலியா 22ஆங்கலியா? 23 பார்த்தாச்சு. 24. ரைட். சரி, இங்க வந்து வந்தாங்க இருக்கிறீங்களே, பேமெண்ட் சொல்லுங்களா? வாஞ்சலரு செமினாருக்கு வந்தாங்க இருக்கிறீங்களே. எல்லாம் தொலைவாசம் தானே. 24 சிகம். வரையறுக்கப்பட்ட சந்தோஷ் பொது கம்பெனியின் 2026 மார்ச் மாதத்திற்கான இருப்புக்கள் தொடர்பான தகவல் பின்வருமாறு. 6.3 அலகு
அலகு 6000, கொள்வனவு கிரயம் 72,000. 10-3, அலகு 4000, கொள்வனவு கிரயம் 36,000. 22-3, இருப்பின் கிரயம் 21,600. 31-3, அலகு 5000, கொள்வனவு கிரயம் 75,000. நிறையளிக்கப்பட்ட சராசரி முறையில் இருப்பானது மதிப்பிடப்படுகிறது என கருதி LKS ட்ரெண்டின் படி ABC ஆகிய எழுத்துக்களில் தோன்றக்கூடிய மீதிகள். என்ன முறையில? WSC முறையில. WSC முறைன்னா என்ன? இருப்பு வளங்களுக்கு முதல் இருக்கின்ற இருப்பு வளங்களுக்கு முதலுக்கின்ற இருப்பின பெருமையினை இருப்பின் எண்ணிக்கையால் பிரிப்பதன் மூலம் பெறப்படுகின்ற சராசரி விலையில் வழங்கப்படும் பொருளுக்கு விலையிடும் முறை விலையளிக்கப்பட்ட சராசரி முறைன்னு சொல்லுவோம். வழங்கப்படும் பொருட்களுக்கு விலையிடும் முறை விலையளிக்கப்பட்ட சராசரி முறைன்னு சொல்லுவோம். வழங்கப்படும் பொருட்களுக்கு விலையிடும் முறை நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை. சரியா? இப்ப நீங்கள் 6,000 அலகு இருக்குது. கொள்ளாக்கிரிய மொத்தம் 72,000. வங்காள இருப்பின மொத்தம் 72,000 இருக்கு ஆரம்பத்துல. இந்த 4,000 அலகு 36,000. இருப்பு மொத்தம் என்ன கூட்டுவீங்க? மொத்தம் 2 என்ன 2 கூட்டினா மொத்தம் பேர் 2 கூட்டினா மொத்தம் பேர். இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இருப்பு வளங்களுக்கு முதல் இருக்கின்ற இருப்பின பெறுமதி என்றால் 2 கூட்டுவோம். ஆறாயிரம் அலகு 72,000. 4,000 அலகு 36,000. கூட்டினீங்கன்னால் 108,000. 10,000. 108,000 10,000. WSCல சராசரி விலை 108,000 10,000 என்றால் 10 ரூபா 80 இப்ப இருப்பின்ற கிரியம் 21,600 இருக்கின்றால் அது எத்தனை அலகு விற்கப்படா இருப்புன்னு கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்க. 21,600 போட்டு 10 ரூபா 80 பிரிச்சிடும். போட் தெரியுதா? 2,000 அலகு. போட் தெரியுதாடா? ஆம் சார். 2,000 அலகு. 2,000 அலகு என்றால் எத்தனை அலகு வித்திருப்போம்? 2,000 அலகுனா 22 3 எத்தனை அலகு வித்தனை இருக்கிறான்? எத்தனை அலகு வித்திருப்போம்? 8,000 அலகு வித்திருப்போம். 6 4 10,000 அலகுல 2,000 அலகு விற்கிறேன் என்றால் 8,000 அலகு வித்திருப்போம். அப்படியே 8,000 அலகு. அந்த 8,000 அலகு விற்பனைக்கிறியாம் 10 ரூபா 80 10 ரூபா 80 எவ்வளவு பெருக்கினால் 86,400. 86,400 விடை
பி 8000 அலகு டி 86,400 சி 21,600 வாங்கினார்கள் 5,000 அலகு பெறுமதி 76 கூட்டினீங்க 96,600 96,600 அடுத்தது போமா ஆமாம் சார். அடுத்தது இப்போ ரூபி என்பவர் முகக்கவசங்களினை உற்பத்தி செய்வதற்கு 1/4/2025 வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார். இவ்வணிகமானது 31/3/2026 முடிவடைந்த வருடத்தில் 24,000 முகக்கவசங்களினை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கின்றது. இவ்வருடத்திற்கான பாதரப்பட்ட உற்பத்தி மேல்நிலை கிரயங்கள் 720,000. பின்வரும் உண்மையான விபரங்கள் 2025 ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்டுள்ளன. துணிக்கான கிரயம் அலகொன்றுக்கு 120, நேர்கூலி கிரயம் அலகொன்றுக்கு 40, உற்பத்தி மேல்நிலை கிரயம் 60,000, உற்பத்தியில்லா மேல்நிலை கிரயம் 40,000. ஏப்ரல் மாதத்தில் 2,000 அலகுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் 1,600 அலகுகள் அலகொன்று 300 படி விற்பனை செய்யப்பட்டுள்ளன. 2025 ஏப்ரல் மாதத்திற்கான லாபம் மற்றும் 30/4/2025 உள்ளவாறான முடிவுப் பொருளின் இருப்பின் கிரயம். ஏற்கனவே ஓப்பனிங் செய்திருப்பேன். ஓவி என்பவர் முகக்கவசங்களை உற்பத்தி செய்வதற்கு 1/25 வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார். வணிகமானது 31/3/2000 முடிவடையும் வேடத்தில் 24,000 முகக்கவசம் உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கின்றது. இவ்வேடத்துக்கான பாதுகாப்பான உற்பத்தி மேல்நிலை கிரியம் 7,20,000.
பின்வரும் உண்மையான விவரங்கள் 2005 ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதத்தில் லாபம் மற்றும் 30,000 முடிவு போயிருப்பேன் யார்? சரி, கோச்சிங்கோ. முதலாவது துணிக்கான கிரியம் அரை நேர்கோழி கிரியம் அரை ஏப்ரல் மாதம் உற்பத்தி செய்யப்படாத 2000 அலகு கணி 2000 அலகு கணி 2000 அலகு கணி துணிக்கான கிரியம் 2000 அலகு தர 120 2,40,000 நேர்கோழி கிரியம் 2000 அலகு தர 40 80,000 சேர்த்தால் 3,20,000 முதன்மை கிரியம். இதோட உற்பத்தி மேல்நிலை கிரீத கூட்டுங்க. 60,000 சேர்த்தா 3,80,000 உற்பத்தி கிரீதம். இதுல 2,000 உற்பத்தி செய்யப்பட்டு 1,600 விற்கிறோம் என்றால் எத்தனை விற்கல? 2,000 உற்பத்தி செய்து 1,600 விற்கிறோம் என்றால் எத்தனை விற்கல? 400 அலகு. இறுதி இறப்பின் பெறுமதி 3,80,000 2,000 பிரிச்சு 400 அளவு 76,000. குழப்பன் 76,000. 76. ஆம் சார். விற்பனை 1,300 அப்படி விற்கிறோம். 1,300 அப்படி விற்கிறோம். அப்ப 1,600 அலகம் 300 அப்படி 4,80,000. அதில் விற்பனை ஆகணும் 3,80,000 என்பது பெருமதியில 2,000 பிரிச்சு 400 விக்கியல் என்ற 76,000 விற்பனை கிரியம் விடப்படைக்க. நீங்கள் 380,000 2,000 பிரிச்சு 1,600 பெருங்கோ. மூன்று 3,04,000. 4,000 அழிச்சால் 76,000 மொத்த லாபம். இதிலிருந்து அந்த மாதத்துக்குரிய உற்பத்தி எல்லாம் இயந்திர கிரியம் 40,000 கழி உற்பத்தி எல்லாம் இயந்திர கிரியம் தான் நிர்வாக விற்பனை விநியோகம் இயந்திரம். உற்பத்தி எல்லாம் இயந்திரை 40,000 கழித்தீங்கன்றால் 136,000 தெரியலாம். 136,000 தெரியலாம். தெரியலாம்.
திருப்பி சொல்லணுமா? ஓகே எல்லாருக்கும் 4 clear அமர்வான். ஓகே சார், கொஞ்சம் கிளியர் இல்லை. ஆ ஓகே சார். அண்ணாருக்கு மடுபாளையத்துக்கு செமினாசியை கேட்டது வரையில, கிள்ளச்சி வளையத்தை கேட்டது வரையில, மௌனியாவுக்கு கேட்டது வரையில. அண்ணாருண்ட மற்ற வழியம் செய்தனால் லிங்கோ செய்தனால் அது மாதிரி கண்டிக்கும் ஒரு இடம் கேட்டிருக்கு. டைம் இருக்கும் தெரியல பார்ப்போம். விற்பனை 1600 அலகு 300 ரூபா அப்படி விற்கிறோம். விற்பனை வந்து 480,000. விற்பனை கிரியா 3,80,000 2000 விலை கண்டால் 1600 பார்த்தா 3,04,000 கழிச்சா 176,000 மக்கள் ஆகும். அதுலேருந்து 37 மேந்தலை 40,000 கழிச்சம் என்றால் ஏப்ரல் மாதம் மேலே சொல்லப்பட பாதுகாப்பட்டது. மேலே சொல்ல பந்து எங்களுக்கு தேவையில்லை. ஏப்ரல் மாதத்துக்குரியதான் கேட்குறாங்க கேள்வி. ஏப்ரல் மாதத்துக்கான லாபம்னா தெரிய லாபம். ஏப்ரல் மாதம் முடிவுல இருப்பீங்கிறேன். திருப்பி சொல்லணுமா? ஓகேயா? திருப்பி ஓகே. சொல்லணுமா? சகானா சகானா இருக்கிறீங்களா? சூமல எக்ஸாம் செய்தால் கெட்டிக்கார எல்லாரும் ஓகே வெரி குட். சூமல எக்ஸாம் செய்யாமல் இருக்கிறார்கள். தயவுசெய்து சும்மாவா எக்ஸாம் செய்து கொள்ளுங்க. சீமா போறேன் திருத்திட்டாக நீங்கள் மார்க்ஸை போடுறது சரியானே. உங்களுக்கு எல்லா வழியும் செய்து சொன்னபடி அடுத்த நாள் இதுலயும் போட்டு விட்டான். கிளாஸ் செய்கிற ஒரு தடவை அப்படி செய்ய மாட்டேன். சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றி பார்ட் 2 எக்ஸாம் வாரக்கிழமை வார 9ஆம் தேதி போனால் பார்ட் 2 எக்ஸாம் வியாழக்கிழமையா? வியாழக்கிழமை ஒரு எக்ஸாம் இல்லையே நினைக்கிறேன். எக்ஸாம் இருந்தா சொல்லுங்க. பார்ட் 2 எக்ஸாம் வியாழக்கிழமை 9ஆம் தேதி. ஆனா அன்றைக்கு எப்டோசி பேப்பர் கணக்கு 2 நடக்கும். யாருக்கா எப்டோசி கணக்கு 2 இருந்தா சொல்லும். வடமானத்திலே இல்லை. அது மானமட்டத்துக்கே போக மாட்டாங்க. சரியா? இடத்துல போவோம். வாசி கம்சி வணிகத்தின் இருப்புக்கள் தொடர்பான தகவல் பின்வருமாறு. 1.4 மீதி அலகுகள் 16,000 மொத்த பெறுமதி 160,000. 10.4 கொள்வனவு 24,000 அலகு 480,000. 16.4 20,000 அலகு கொள்வனவு 560,000. 30.4 விற்பனை 56,000 அலகு. அலகு ஒன்று 40 படி விற்பனை செய்யப்படுகிறது. கணிக்குக. முதலாவது FIFO முறையில் விற்பனை கிரயம், இரண்டாவது FIFO முறையில் இருப்பின் கிரயம், மூன்றாவது WAC முறையில் மொத்த லாபம்.
ரைட். இந்த கல்வி அமைச்சின பேப்பர் செய்ய போவாங்க, நான் செய்யுங்க பிள்ளைகள் இருக்கா. ரைட். முதலாவது எஃப்ஏஎஃப் முறையில் விற்பனைக்கிறியா, எஃப்ஏஎஃப் முறையில் பிரிப்புங்கிறியா, WGSC முறையில் விற்பனைக்கிறியா கண்டு விற்பனை கஞ்சா மொத்தலாம். எஃப்ஏஎஃப் முறை என்றால் விற்பனைக்கிறியா முதலாவதாக கொண்டு செய்யப்பட பொருட்கள் முதலாவதாக விற்கப்படும். அப்ப 56,000 விற்கும் போது முதல் 16,000 விலைக்குரிய 160,000, 24,000 விலைக்குரிய 480,000, 24 16 40,000 வந்துடும். 56,000 விலை விற்க 16,000 விலைக்கு தேவை, 16,000 விலைக்குரிய அலகொண்ட விலை தேவை. அப்ப 560,000 560,000 20,000 விலை இருக்கின்றார். ஒரு இலைக்கு எவ்வளவு? ஒரு இலைக்கு எவ்வளவு? ஒரு இலைக்கு எவ்வளவு? 28 மொத்தப்பர் மேல வந்திருக்கு. அந்த மொத்தப்பர் மாதிரி நீங்க முதலாவது அப்படி எடுக்கலாம் 16,000 விலைக்கு, அடுத்து 24,000 விலைக்கும் அப்படி எடுக்கலாம். இப்ப 40,000 விலை வந்துடும். 56,000 விலை விற்க 16,000 விலை தான் தேவை எனக்கு. இன்னும் 16,000 விலைக்குரிய அலைகின்ற விலை அந்த 560,000 போட்டு 20,000 28 ரூபா வேறு பெருக்கினீங்கன்னா 16,000 28 அதான் 448,000 448,000 448,000 448,000. ஓகே 448 சேர்த்தா மொத்தம் 1,88,000. 10 லட்சத்துக்கு எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு? 50 சார். எத்தனை மார்க்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்? 50. அதை பத்தி தெரியுங்களா? எந்த பேப்பருக்கு நார்மலாவே 30 மார்க்ஸ் எடுத்தா நார்மலா சி வேறும், 50 மார்க்ஸ் எடுத்தா கண்டிப்பா பி வேறும், பிக்கு மேல வேறும் டிரைவர். ரெண்டாவது இருப்பங்கிரியாரு இருப்பங்கிரியம் என்ன வேணும் என்றால் இதுல 20,000 16,000 வித்தா 4,000 விற்கல 28 ரூபா படி கிடைக்கிறார். 112,000. எல்லாத்தையும் 560 440 கழிச்சிடும். 560 448 கழிச்சிடும். அடுத்த WGSC. இந்த WGSC-ல 16,000 விலைக்கு 160,000, 24,000 விலைக்கு 480,000, 20,000 விலைக்கு 560,000. முன்னால் அலைந்த மொத்தம் 60,000. ഇതിന്റെ മൊത്തം എவ்வளவு? 1,200,000. 15 லட்சம். WGSC முறையில சராசரி விலை 2 லட்சத்துக்கு 60,000 எவ்வளவு? 20 ரூபா. 120. 20 சார். இனி
விற்பனை எத்தனை விற்கிறோம்? 40 ரூபா அப்படி விற்கிறோம். 56 56 40 ரூபா படி அது விற்பனை கிரையா 56 100 ரூபா படி விளங்கின பிள்ளை என்றால் 20 ரூபா முடிஞ்சதை 40 ரூபா விட்டா ஒன்றின் மூலம் 20 லாபம். அப்ப 56 மேல எவ்வளவு லாபம்? ரெண்டு லட்சம் 2240,000. 40,000. அதனால ஆம் சார். 22,54,000 விற்பனை கிரியா 40,000 சார். பதினொன்று 1,120,000. 1,120,000. 11,20,000 கழிச்சால் 11,20,000 அடுத்த போமா ஆம் சார். தலையும் போடுங்க.
ரைட். போவோம். போடுங்க. கணக்கிட்ட கொள்கைகள், கணக்கிட்ட மதிப்பீட்டு மாற்றங்கள் மற்றும் வழக்கு. ராஜா எழுதிட்டீங்களா? ஓ சார். கணக்கிட்ட கொள்கைகள் மாற்றம். நாளைக்கு இன்னும் தான் எக்ஸாம், 11 மணி தான் எக்ஸாம். இப்போ எத்தனை வைப்பியம் எக்ஸாம்? என்ன சார்? எத்தனைக்கு எக்ஸாம் நாளைக்கு? 11 உண்டு தானே? 11 1 ஒன்று வைப்பியமா? எங்களுக்கு 8 மணிக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சுட்டு எத்தனை இப்படி போறீங்க? 11:30. ஓனியா வரட்டே. ஓ ஆ ரெடியாயிரு வார. சரி. ரைட். நோட்ஸ் சொல்ல அடிகளுமா 27ஆம் தேதி 5ஆம் நியமம். ரைட். கொஞ்சம் சொல்லிடுவோம். முதலாவது கணக்கீட்டு கொள்கை மாற்றம் வரைவிலக்கணம். நிறுவனம் ஒன்றினால் நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படைகள், உரிய கோட்பாடுகள், மரபுகள், சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள் என்பன